எத்தனை காலம்தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், எத்தனை காலம்தான் நான் போராடுவேன், எத்தனை காலம்தான் நான் ஜெபம் பண்ணுவேன், எத்தனை காலம்தான் நான் ஆலோசனை கொடுக்கறது, மாறுற மாதிரியே இல்லையே. ஆண்டவர் இன்னைக்கு காலைல சொல்கிறாரு, பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்ம சபையில் ஒரு விசுவாசி இருந்தாங்க, பெயர் சொல்ல விரும்பலை, விசுவாசி இருந்தாங்க. அந்த மனிதன் அவர் விக்கிரகங்களை ஆராய்த்த ஒரு மனுஷன், குடும்பம் விக்கிரக கோட்டை. அவர் ரட்சிக்கப்பட்டு இந்த சபைக்கு வந்தார். அவருடைய மனைவி இதன் மேலே ரொம்ப எரிச்சலானாள். அவர் தினந்தோறும் வேதத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதும் வாரந்தோறும் ஆலயத்துக்கு வருவதும் அந்த அம்மாவால் பொறுத்து கொள்ளவே முடியலை. அவ்வளவு சம்பிரதாயங்களை வீட்டில் செய்வாங்க. ஒரு நாள் அவர் ஆலயத்துக்கு பல முறை எவ்வளவோ உபத்திரவம் டார்ச்சர் அவர் கொடுத்துருக்காங்க. அவர் பைபிளெல்லாம் கிழிச்சு ரொம்ப அவரை டார்ச்சர். ஒரு நாள் அவர் இதே ஆலயத்துக்கு தான் அவர் கிளம்பி பைபிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே வந்தாராம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த அடுப்பில் இருந்த சாம்பார், அன்னைக்கு காலையில் பண்ண சாம்பாரை அப்படியே சுட சுட எடுத்துகிட்டு போய் தலை மேலே ஊற்றி விட்டு, எங்கே சர்ச்சுக்கு போகிற, யாரை பார்க்க போகிற? ஆனால் அந்த மனுஷன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அம்மா அப்படிலாம் செய்யாதம்மா, அப்படிலாம் ஆண்டவரை பற்றி அப்படிலாம் பேசாத, அப்படிலாம் பேசாத, ஆண்டவரை பற்றிலாம் பேசாத. பொறுமையாக முடிவு என்ன தெரியுமா? இன்றைக்கு அவங்க 2 பேர் ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, இன்றைக்கு ஒரு கிளை சபையை நடத்துகிற ஊழியர்களாக மாறிட்டாங்க. அந்த மனிதனுடைய பொறுமை. இந்த கர்த்தர் நம்மோட பேசுகிறார். ஒரு முறை ஒரு சகோதரிகிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், கொஞ்சம் பொறுமையாக இருக்கு சிஸ்டர், கொஞ்சம் அவசரப்படாதீங்க, ஏன் இப்படி பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் அவசரம். அப்போ அந்த அம்மா என்கிட்ட சொன்ன பதில் என்னென்னா, அது ஞாபகம் வந்துச்சு காலையில் எனக்கு. பாஸ்டர், மனுஷனாக இருந்தால் பொறுமையாக இருக்கலாம், அந்த பிசாசை கட்டி வச்சுருக்காங்களே எனக்கு என்ன அந்த நேரம் சொல்கிறதுனே புரியல. எனக்கு காலையில் எனக்கு ஒரு பதில் கிடச்சிது. அது என்ன பதில் தெரியுமா? மத்தேயு 17:21, இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்னாராம். ஒருவேளை இங்கே கட்டினது பிசாசாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது கூட ஆண்டவர் ஒரு பதில் வச்சிருக்கிறார். இந்த ஜாதி பிசாசு உபவாசத்திலேயாவது ஜெபத்திலேயாவது ஓடி போயிடும், கவலைப்படாதீங்க. முக்கியம் என்ன கருத்துனா, மனம் திரும்பாதவர்களை குறித்து எப்படி இருங்க? பொறுமையாக இருங்க. ஆமேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிறாரு. நான் காலையில் உங்களை கொஞ்சம் வேடிக்கையாக்கி உங்களை நான் கொஞ்சம் விழிப்பாக இருக்கிற முயற்சி செஞ்சாலும் கருத்தை மறந்துடக்கூடாது. இன்றைக்கு காலையில் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கலாம். எப்போ தான் இவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க, எப்போ தான் இந்த பிரச்சனைகள் முடியும், எப்போ தான் இந்த சண்டை முடியும், எப்போ தான் இவங்க குணம்லாம் மாறும், எப்போ தான் இவங்க மனம் திரும்ப போகிறாங்க, எப்போ தான் என் பையன்லாம் திருந்துவான். நிறைய பேருக்கு ரொம்ப டிப்ரெஷன் மனசில். பாஸ்டர், இது ஒன்று தான் பாஸ்டர் ரொம்ப வேதனையாக இருக்குது, என்னால் தாங்கிக்கவே முடியலை, என்னால் பொறுத்து கொள்ளவே முடியல பாஸ்டர். இந்த கர்த்தர் சொல்கிறாரு, பொறுமையாக இருங்க, நீங்கள் பாக்கியவான்களாக எண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் மாற்ற முடியாத மனிதன் யாருமே இல்லை. அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. அல்லேலூயா. சபையை துன்பப்படுத்தி சிலரை கொலை செய்து உபத்திரவப்படுத்தின பவுலையே கர்த்தர் மாற்றிட்டாரு. கர்த்தர் நம்முடைய வீட்டு மக்களை மாற்ற மாட்டாரா? எத்தனை பேர் மாற்றுவார்னு விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நமக்கு தேவை பொறுமை. பொறுமை, பொறுமையான சுபாவம், பொறுமையான வாழ்க்கை, பொறுமையின் ஜெபம், பொறுமையான உபதேசம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ள உதவி செய்வார். சிலர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நம்ம கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சிடறோம், பொறுமை இழந்துடுறோம். பிரசங்கி 7:9 சொல்லுகிறது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடியிருக்கும். நீதிமொழிகள் 29:20 பாருங்க, தன் வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை கண்டாயானால்
அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாமா? சிலருக்கு இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பேசுறது, இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கோபத்தை வெளிப்படுத்துறது, கொஞ்சம் அவருடைய உறவுகளில் அவசரப்படுறது, எல்லாத்தையும் உடனே முடிச்சிடணும் அப்படின்னு தீவிரப்படுறது தேவனுடைய சுபாவம் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரு காலம் பாவி தானே, தேவனுடைய இரக்கத்தை பெற்றவங்க தானே. நாமும் இரக்கம் உள்ளவர்களாக நம்முடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொள்ள நாம் ஜெபிப்போமானால், நாம் தீவிரப்படுவோமானால் கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. இந்த லோத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடு தான் சேர்ந்து வந்தார். ஒரு பிரச்சனை வந்த உடனே நீ எந்த பக்கம் வேணாலும் போப்பான்னு ஆபிரகாம் சொன்ன உடனே தெரிந்தெடுத்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகவும் பாவம் நிறைந்த சோதோமை போய் தெரிந்தெடுத்து அங்கே போய் உட்காந்துருக்கிறாரு. சரி போனார் மனுஷன், தூரத்துலேருந்து பார்த்தா ஏதேன் தோட்டம் மாதிரி இருந்துச்சான், பரவாயில்ல போங்க. ஆனால் உள்ளே போன பிறகு தெரியாதா எவ்வளோ அக்கிரமம் அந்த நாட்டில் இருக்குன்னு? அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? வெளியில் வந்திருக்கலாம். வெளியில் வராமல் அங்கேயே உட்காந்து இருதயத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாராம். இது எந்த விதத்தில் நியாயப்படுத்தவே முடியாது. தன் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளைகள் எங்கே எடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அதே துன்மார்க்கமான இடத்துல தான் கொண்டு போய் அவர் மாப்பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணுறாரு. ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. தேவனை விட்டு சோரம் போன ஒரு மனுஷன், இவ்வளவு காலம் ஒரு பரிசுத்தவான் கீழே, ஒரு விசுவாச வீரன் கீழே இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கு இவ்வளவு தூரம் விலகி பாவிகளோடு உட்கார்ந்துருக்கிறார். ஆனால் அந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று ஆபிரகாம் கேள்விப்பட்ட உடனே ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுறாரு, ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தால் நீங்கள் அழிப்பீரோ, 45 40 கடைசியில் 10 வரையும் கொண்டு வர்றார். அழிக்க மாட்டேன் அழிக்க மாட்டேன். கர்த்தர் எவ்வளவு இரக்கமாக இருந்தார்னா இந்த மனுஷனுடைய ஓயாத ஜெபத்தினால அந்த பட்டணத்தை ஆண்டு அழிச்சிட்டாரு, மனம் திரும்பாததுக்காக நீண்ட நாள் கழித்து. ஆனால் இவன் வேண்டிக் கொண்ட அந்த லோத்துவை குறித்து கர்த்தர் மனம் இரக்கம் உள்ளவராக அவனை கர்த்தர் கைத்தாங்கலாக பிடிச்சு என்ன பண்ணிட்டாரு, வெளியே கொண்டு தப்பி வைத்தார். நான் பேசுகிற வார்த்தை சிலருடைய ஃபேமிலிஸ்க்கு ப்ரொஃபெட்டிக்கலாக இருக்கும். துன்மார்க்கத்திற்கும் பாவத்திற்கும் அக்கிரமத்துக்கும் தங்களை விற்று போட்டவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க. அநியாயத்தை அக்கிரமத்தையும் தண்ணீரை போல குடிக்கிறவங்க உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த குடும்பத்தில் நான் உள்ளே போயிருக்கவே மாட்டேன் பாஸ்டர். அவ்வளவு அக்கிரமம் பாஸ்டர், அவ்வளவு அநியாயம், அவ்வளவு துன்மார்க்கம், அவ்வளவு நியாயக்கேடு பாஸ்டர், பயங்கரமாக இருக்காங்க. பொய்னா பொய், அப்படி தைரியமாக பொய் பேசுகிறாங்க பாஸ்டர். அந்த நிலையில் உட்காந்துருக்கீங்களா ஒரு குடும்பத்தில்? எந்த நேரமும் நெகட்டிவே பேசுகிற ஒரு நகோமியை போல யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்களா? பொறுமை இழந்து போகாதீங்க. ஓர்பாலை போல உடனே கிளம்பி வீட்டுக்கு போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் பாக்கியவதிகளாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால், பாக்கியவான்களாய் இருக்க வேண்டுமானால் விடாது பற்றி கொண்டிருந்தாள். அந்த கல் நெஞ்ச சகோதரியவே கர்த்தர் மாத்தினாரு. என்கிட்ட நன்மையே இல்லை அந்தம்மா சொல்ற காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கு இல்லை? எனக்கெல்லாம் பிள்ளை பிறந்து உங்களுக்கு ஏங்க இந்த அம்மாவுக்கு பிள்ளை பிறந்தா இவங்களுக்கு கொடுக்கணுமா? வேற ஆளை பார்த்து வைக்கலாமே. அந்த அம்மாவுடைய நோக்கம் என்னன்னா, என் கூட நீ வரக்கூடாது, எங்கன்னா போ, எப்படின்னா வாழு, என் கூட வராத, நான் ஃப்ரீயா இருக்க விரும்புறேன். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கடினமாக்கி கொண்ட பெண்ணை இந்த ரூத்தின் பொறுமை என்ன செய்யுதுன்னா அப்படியே மாற்றி முடிவில் அந்த அம்மா சொல்றாங்க, உனக்கு நன்மையை நான் தேடாமல் இருப்பேனா? கர்த்தர் எந்த மனுஷனையும் மாற்ற முடியும். ஆமேன். இந்த காலையில் ஆண்டவரே இந்த பொறுமை எனக்கு தாங்கப்பா. கர்த்தர் தயவா இந்த குடும்பத்திற்குள்ளே, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே கர்த்தர் தருவாராக. ஃபர்ஸ்ட், பேஷன்ஸ் வித் பீப்புள் ஹூ டோன்ட் ரிப்பென்ட். மனம் திரும்பாத ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் நமக்கு பொறுமையை தர வேண்டும்.